நம்மளோட இந்த வாழ்க்கை ஒரு பந்தயத்துல ஓடுற குதிரை மாதிரி ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. காலையில கண் முழிச்சதிலிருந்து திரும்ப ராத்திரி தூங்கப் போற வரைக்கும் வேலை, குடும்பம், படிப்பு, எதிர்காலத்தை பத்தின கவலைன்னு நம்ம மனசு ஒரு நிமிஷம் கூட ஓயாம ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட அவசர வாழ்க்கையில நம்மில நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பொதுவான சங்கடம் நிம்மதியான தூக்கம் இல்லாததுதான். படுக்கைக்கு போனாலும் தேவையில்லாத யோசனைகள், பழசையெல்லாம் நினைச்சு கவலைப்படுறது, எதிர்காலத்தை பத்தின பயம்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து நம்ம தூக்கத்தையே கெடுத்துடுது. ராத்திரி முழுக்க இந்த பக்கம் அந்த பக்கம்னு புரண்டு படுத்தாலும் ஆழ்ந்த தூக்கம்ங்கிறது பல பேருக்கு வெறும் கனவாவே போயிடுது. உடம்பு அசதியா இருந்தாலும் மனசு மட்டும் எங்கெங்கோ அலைபாய்ஞ்சுகிட்டே இருக்கும். இது அடுத்த நாள் நம்ம வேலையையும் நம்ம ஆரோக்கியத்தையும் ரொம்பவே பாதிக்குது. நம்ம தூக்கத்தை அமைதியாவும் பாதுகாப்பானதாகவும் மாத்திக்க நம்ம உயிருக்கும் மேலான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனையை கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. முதல்ல உலூ செய்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ உன்னுடைய படுக்கைக்குச் செல்லும்போது தொழுகைக்கு உலூச் செய்வது போன்று உலூச் செய்துகொள் என்று சொன்னாங்க. உலூவோட தூங்குறது நம்மளை சுத்தமாவும் ஆன்மீக ரீதியா தயார் நிலையிலையும் வைக்குது. 2வது படுக்கையை உதறுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க படுக்கைக்கு போனா உங்க ஆடையோட ஓரத்தால 3 தடவை உங்க படுக்கைய தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க இல்லாதப்போ உங்க படுக்கையில என்ன விஷ ஜந்துக்கள் புகுந்துக்கிச்சுன்னு உங்களுக்கு தெரியாது என்று சொன்னாங்க. 3வது வலதுபுறமாகச் சாய்ந்து படுப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும்போது தங்களோட வலது பக்கம் ஒருக்களிச்சு வலது கையை வலது கன்னத்துக்கு கீழ வச்சுக்குவாங்க. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு முக்கியமான சுன்னா. 4வதா சில முக்கியமான குர்ஆன் அத்தியாயங்களை ஓதுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ராத்திரியும் தூங்கப் போகும்போது தன்னோட 2 உள்ளங்கைகளையும் ஒன்னா சேர்த்து சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் இந்த 3 அத்தியாயங்களையும் ஓதி கையில ஊதி தன்னால முடிஞ்ச அளவுக்கு தலையிலிருந்து தொடங்கி உடல் முழுக்க 3 தடவை தடவிக்குவாங்க. இந்த 3 சூறாக்களும் பாதுகாப்பு தேடுறதுக்கான மிகச்சிறந்த அத்தியாயங்கள். இது நம்மளை ஷைத்தானோட தீமையிலிருந்தும் கெட்ட கனவுகளிலிருந்தும் எல்லாவிதமான ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கும். இந்த சுன்னாக்களையெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு கடைசியா நாம் அந்த துஆவை ஓதும்போது நம்ம தூக்கம் ஒரு முழுமையான இபாதத்தா, அதாவது ஒரு வணக்கமா மாறிடுது. அல்லஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. துஆவின் பொருள், இறைவா, உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், தூங்குகிறேன், உன் பெயரால் உயிர் பெறுகிறேன், விழிக்கிறேன். அல்லாஹ்வின் வார்த்தைகள் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் நேரடியாகத் தொட்டு குணமாக்கும் சக்தி கொண்டவை. இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, நிதர்சனமான உண்மை. இன்று இரவு முதல் உங்கள் படுக்கை அறையை ஒரு பாதுகாப்புக் கோட்டையாக, அமைதியின் புகலிடமாக மாற்றிக் காட்டுகிறேன். கேளுங்கள், பின்பு நீங்களே சொல்வீர்கள், நான் இவ்வளவு நிம்மதியாக தூங்கியது இதுவே முதல் முறை என்று. இது மந்திரமல்ல, இறை நம்பிக்கையின் மகத்துவம். இரவு அது வெறும் இருள் சூழ்ந்த நேரம் மட்டுமல்ல, அது அமைதியானது, ஆழமானது, நம்முடைய ஆன்மா அல்லாஹ்வுடன் நெருங்கிப் பேச மிக உகந்த நேரம். பகலில் 1000 ஓட்டங்கள், 1000 சத்தங்கள், 1000 கவனச் சிதறல்கள். ஆனால் இரவு எல்லாமே அடங்கி உலகம் உறங்கும்போது நம் உள்ளம் மட்டும் விழித்திருக்கும் ஒரு தனித்துவமான தருணம் அது. இந்த நேரத்தில் ஷைத்தான்கள் நம்மைச் சுற்றி வளைக்கும் அபாயம் இருந்தாலும் அதே சமயம் அல்லாஹ்வின் அருள் மழை பொழியும் பொன்னான நேரமும் இதுதான். நம்முடைய அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹ் வானத்தின் மேல் இறங்கி, இருக்கிறாரா கேட்கிறவர், நான் அவருக்குத் தருவேன். இருக்கிறாரா மன்னிப்பு கேட்கிறவர், நான் அவரை மன்னிப்பேன். இருக்கிறாரா பாவ மன்னிப்பு கேட்பவர், நான் அவருக்கு மன்னிப்பளிப்பேன் என்று கேட்கிறார். புகாரி. பார்த்தீர்களா, இது எவ்வளவு அற்புதமான அழைப்பு! அல்லாஹ்வே, நம்மை தேடி வரும் நேரம் நாம் அவனிடம் கையேந்தாமல் இருப்பது எவ்வளவு பெரிய இழப்பு! இதனால்தான் துஆக்களும் குர்ஆன் ஓதுதலும் இரவில் ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு மாதிரி. அதன் ருசி இரட்டிப்பு, அதன் பலன் இரட்டிப்பு.
நம்முடைய உடல் நோயால் துடிக்கும்போது, வலியில் துடிதுடிக்கும்போது, இரவில் நம் உள்ளம்தான் அல்லாஹ்விடம் அதிக நெருக்கமாக பேசும். அந்த தனிமையான, அமைதியான நேரத்தில் நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய அழுகுரல்கள், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் பிரார்த்தனைகள் நேரடியாக அல்லாஹ்வை சென்றடைகின்றன. பகலில் நாம் இழந்ததை இரவில் நாம் தேடிக்கொள்ளலாம். இரவு தொழுகை, தஹஜ்ஜுத், துஆ, குர்ஆன் ஓதுதல் இவையெல்லாம் இறைவனுடன் நம்மை இணைக்கும் பாலங்கள். இந்த நேரத்தை விடுவது ஒரு பொக்கிஷத்தை இழந்ததற்கு சமம். இந்த இரவின் அமைதியை, அருளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல் பகரா அத்தியாயத்தின் 255ஆம் வசனம், அதாவது ஆயத்துல் குர்சி. இது குரானின் மிகப்பெரிய பாதுகாப்பு சாவி என்றால் மிகையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் வீடுகளை ஓயாத நெருப்பிலிருந்து காக்கும் விதமாக ஆயத்துல் குர்சியை படியுங்கள். திர்மிதி. இந்த ஒரு வசனம் எத்தனை பெரிய பாதுகாப்பை நமக்கு வழங்குகிறது என்பதை சிந்தித்துப் பாருங்கள். ஆயத்துல் குர்சியின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் போல. அது அல்லாஹ்வின் அருளை ஆன் செய்கிறது. நீங்கள் இந்த வசனத்தை ஓதும்போது உங்கள் படுக்கையை சுற்றி 70,000 வானவர்கள் காவல் நிற்கின்றனர். இது வெறும் கற்பனை அல்ல, நபிமொழி நமக்கு உணர்த்தும் நிதர்சனம். வலி துரத்தும், ஷைத்தான் ஓடும், இதயம் லேசாகும், பயம் அகலும். எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கவலையாக இருந்தாலும், ஆயத்துல் குர்சியின் மகத்துவம் அவற்றை நீக்க வல்லது. இறைவா, இந்த வார்த்தைகள் எனக்குள் நுழைந்து என் உடலையும் உள்ளத்தையும் பீடித்திருக்கும் நோயை நீக்கி நிம்மதியை நிரப்பு. உன்னுடைய பாதுகாப்பை நான் தேடுகிறேன். இப்படி மனதார பிரார்த்தித்த பிறகு இதை ஓதுங்கள். சூரா அல் முல்க் குரானின் 67ஆம் அத்தியாயம், மொத்தம் 30 வசனங்கள் கொண்டது. இந்த சூறாவை நாம் ஒருமுறை ஓதினால் அது நம்மை மரண வேதனையிலிருந்தும் கப்ரின் வேதனையிலிருந்தும் பாதுகாக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூறாவை இரவில் ஓதிக்கொண்டு உறங்கினவரை அவரை மரண வேதனை தொட்டு தூக்க முடியாது. இது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு! நாம் உறங்கும்போது கூட நம்மை யார் பாதுகாப்பது? அல்லாஹ்வே, இரவு என்பது வெறும் தூங்கும் நேரம் மட்டுமல்ல. அது இறைவனுடன் நெருங்கிப் பேச, நம்முடைய குறைகளைச் சொல்ல, நம்முடைய நோய்களுக்கு நிவாரணம் தேட அல்லாஹ் நமக்கு அளித்த ஒரு அரிய வாய்ப்பு. இந்த அற்புத துஆக்களையும் சூறாக்களையும் உங்கள் இரவு நேர வழக்கத்தின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆயத்துல் குர்சி உங்கள் கவசமாக இருக்கட்டும். சூரா அல் முல்க் உங்கள் இரவின் விளக்காக இருக்கட்டும். இந்த நோய் நீக்கும் துஆக்கள் உங்கள் உள்ளத்திற்கு அமைதியையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரட்டும். நம்பிக்கையுடன் கையேந்துங்கள். அல்லாஹ் நிச்சயம் உங்கள் துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அவன் மட்டுமே குணப்படுத்துபவன். அவன் மட்டுமே அனைத்து ஆற்றல்களுக்கும் அதிபதி. இன்று இரவு முதல் உங்கள் படுக்கையறை ஒரு பாதுகாப்புக் கோட்டையாக, அமைதியின் புகலிடமாக மாறும். நீங்கள் நிம்மதியாக உறங்குவீர்கள். புதிய நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் விழித்தெழுவீர்கள். இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு இரவும் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பிரீட்சையிலிருந்து, அதாவது மரணத்திற்கு பின் வரும் சோதனையிலிருந்து நம்மள பாதுகாக்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் 30 வசனங்கள் கொண்ட சூரத்துல் முல்க். ஆமாம், இந்த சூறாவை தினமும் ஓதுற பழக்கம் நாம கற்பனை கூட செய்ய முடியாத பாதுகாப்பையும் அல்லாஹ்வின் கருணையையும் நமக்கு அள்ளித்தரும். திருக்குரானின் 67ஆவது அத்தியாயமான சூரத்துல் முல்க் தபாரக் அத்தியாயம்னும் சொல்லுவாங்க. ஆட்சி என்பதுதான் இதனுடைய பொருள். இந்த முழு அத்தியாயமும் அல்லாஹ்வோட நிகரற்ற ஆட்சியையும் அவனுடைய படைப்புகளோட அற்புதங்களையும் ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது. வெறும் 30 வசனங்கள்தான், ஆனா இதுக்குள்ள நமக்கு கிடைக்கப் போற நன்மைகள் ஏராளம். வாங்க, இந்த வீடியோல சூரத்துல் முல்க் ஓதுறதால கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அதிசயமான சிறப்புகளைப் பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். நாம எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். அதுக்கு பிறகு வர்ற வாழ்க்கைதான் நிரந்தரமானது. அந்த வாழ்க்கையோட முதல் வாசல்தான் கப்ருடைய வாழ்க்கை. அந்த கப்ருல நடக்கிற விசாரணையும் அங்க கிடைக்கிற தண்டனையும் ரொம்ப கடுமையானதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கடுமையான வேதனையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயமா
சூரத்துல் முல்க் இருக்கு. சூரத்துல் முல்க் ஓதுறதுல கிடைக்கிற மிக முக்கியமான சிறப்பு இதுதான். யார் ஒவ்வொரு இரவும் தவறாம தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் தொடங்குற இந்த சூறாவை ஓதிட்டு வர்றாரோ அவரை அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் இறந்ததும் வேதனை செய்யக்கூடிய வானவர்கள் அவரிடம் வருவாங்க. அப்போ சூரத்துல் முல்க் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று, நீங்க இவர்கிட்ட வர முடியாது, ஏன்னா அவர் ஒவ்வொரு இரவும் என்னை ஓதிட்டு இருந்தார்னு சொல்லி தடுக்கும்.